வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்றவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க நகரத்துல உள்ளவங்க. ஆனா இங்க இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவங்க வேற யாரும் இல்ல, இங்க சித்தி தான். இப்ப தண்ணி வராம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேட்போம் வாங்க. சித்தி சொல்லுங்க. எவ்வளவு இந்த தண்ணியே நமக்கு வரல, காவிரில இருந்து நமக்கு தண்ணி திறந்து விடவே கிடையாது. இந்த குருவைக்கு அப்புறம் இந்த காலடிக்கு நமக்கு தண்ணியே வரல. இப்ப நீ டிராக்டர் வச்சு இவ்வளவு நாளா உழுதுருக்குற, இந்த தண்ணிக்கு நீ என்னென்ன செலவு பண்ண, என்னென்ன எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு நீ சொல்லு. அவங்கள்ட்ட சொல்லு என்னன்னு. தண்ணி காவேரில இருந்து தண்ணி திறந்து விட முடியாதுன்றாங்க, தண்ணி இல்ல. மழையே திருவாரூர் மாவட்டத்துக்கு மழையே இல்ல. என்னைக்காவது வரும் அப்படியே லேசா பனி மாரி தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. எல்லாருமே எல்லா மக்களுமே போர் செட்டு ஒரு சில இடத்துல போர் செட்டு இருந்துச்சு, காசிக்கு தண்ணி வாங்கி இறைச்சி தெளிச்சாங்க. நான் 18,000 ரூபாய்க்கு இன்ஜின் வாங்கிட்டு வந்து, மோட்டார் இன்ஜின் வாங்கிட்டு வந்து தண்ணி பெட்ரோல் ஊத்தி தண்ணி இறைச்சி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விவசாயத்துக்கு அதுவும் விவசாயம் இல்லைன்னா எங்களுக்கு பொழப்பே இல்லை. விவசாயம் தான் எங்களுக்கெல்லாம். தண்ணி வேணும், தண்ணி இல்ல. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து நீங்க தெளிச்சாதான் நாங்க எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிக்கை கொடுத்துட்டாங்க. வீவா ஊரா எந்த வயல்ல போய் தெளிச்சிருக்கிறாங்களோ அந்த வயலுக்கு தான் இன்சூரன்ஸ் எழுதுறாங்க. அதனால நாங்க காசுக்கு இன்ஜின் வாங்கி பெட்ரோல் வாங்கி பாக்கியெல்லாம் இந்த மழை தண்ணி ஊர தர வரத்தை போட்டு இறைச்சி ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய்க்கு இன்ஜின் ஓடுது. 2,000 ரூபாய்க்கு தண்ணி இறைக்கிறோம். இந்த தண்ணி செலவு, இன்ஜின் செலவு, ஆள் செலவு இதெல்லாம் இருக்கு. விவசாயம் பண்றோம். ஆனா விவசாயம் பண்றோம் கொஞ்சம் நிம்மதியா, மனசு நிம்மதியா இருக்க ஒழிஞ்சு எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்ல. லாபம் லாபம் இல்ல. உலகத்து லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. பண்ணாம இருக்கு, விவசாயத்தை பண்ணாம இருக்க கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பாருங்க, நகரத்துல உள்ள மக்கள் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸையே சொல்றேன், சென்னையில உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ அவ்வளவு நிலம் விவசாயம் இருக்குன்னா ஏன்டா இங்க எங்க ஊருக்கு வரீங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கே இங்க வாழ்வாதாரத்தை நீங்க உருவாக்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து சென்னை வர வேண்டிய அவசியமே கிடையாது. செலவுனாக்க 10 மாவுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகுது. இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள நெல் விளைஞ்சாலே போதும். அதுக்குள்ள விலைவாசி ஏத்தினாலே போதும். என்ன இதுல நாங்க கொண்டு விட்டு போய் அறுப்பறுத்து டிஎன்ஸ்ல போட்டு பிசி கல்பர் அவங்க லோட்மேன் அவங்க இவங்க எல்லாருக்கும் கொடுத்து பண்ணி இதை நாங்க எடுக்கிறதுக்குள்ள நாங்க பாதி உசுறு போயிருது. ஒரு மாவுக்கு 2,000 ரூபாய் கூட நாங்க 4 மாசம் கஷ்டப்படுறோம். 2,000 ரூபாய் கூட எங்களுக்கு மிச்சப்பட மாட்டது. அது தண்ணி ரெகுலரா வந்தா, தண்ணி வரலனாக்கா அந்த 2,000 ரூபாய் மிச்சம் இல்ல. அந்த தண்ணியை அந்த நாங்க வாய்க்கா வரப்புல போட்டு அந்த ஊர சாராத அதை போட்டு இறைச்சி அதோட அந்த காசு போயிடுது. நாங்க பண்ண நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, விவசாயங்கிறது வேணும். விவசாயங்கிறது நாங்க பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்க விவசாயமே பண்றோம்.